ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். 3000 ஏக்கரில் பிரம்மாண்ட வந்தாரா வனவிலங்கு காப்பகம் குஜராத்தில் திறந்து வைத்தார் மோடி. குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உலகின் மிகப்பெரிய வனவிலங்குகள் காப்பகம், மறுவாழ்வு மையம் மற்றும் மருத்துவ சிகிச்சை மையமான வந்தாராவை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் கனவு திட்டமான வந்தாரா 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. புலி, சிங்கம், யானை, வரிக்குதிரை, நீர் யானை உட்பட பல அரிய வகை வனவிலங்குகள் இங்கு பராமரிக்கப்படுகின்றன. வெறும் விலங்குகள் காப்பகமாக மட்டும் இல்லாமல் அவற்றிற்கான மறுவாழ்வு மையமாகவும், விலங்குகளுக்கு ஏற்படும் காயங்கள், உடல் நல குறைபாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ மையமாகவும் வந்தாரா விளங்குகிறது. மனித விலங்கு மோதலால் காயமடையும் விலங்குகளுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவை சுதந்திரமாக வாழ வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மனித விலங்கு மோதலை தடுக்கவும், வன விலங்குகள் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இங்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள் உள்ள வந்தாராவில் அவற்றை பராமரிக்க கால்நடை மருத்துவர்கள், கம்பவுண்டர்கள் என 2100 பேர் பணியாற்றுகின்றனர். இந்த மையத்தை சுற்றி பார்த்த பிரதமர் மோடி சிங்கம், புலிக்குட்டிகளுக்கு தன் கையால் உணவளித்து மகிழ்ந்தார். அங்கு பராமரிக்கப்படும் பிற வன விலங்குகளை கொஞ்சி மகிழ்ந்தார். கால்நடைகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள MRI, CT மற்றும் ICU உள்ளிட்ட வசதிகளை பார்வையிட்டார். இந்நிகழ்வின் போது முகேஷ் அம்பானி, அவரது மனைவி நீடா அம்பானி, மகன் ஆனந்த் அம்பானி, மருமகள் ராதிகா மெர்சன்ட் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வந்தாராவின் அமைப்பு, அங்குள்ள வசதிகள் குறித்து பிரதமர் மோடிக்கு ஆனந்த் அம்பானி விளக்கினார். 2 நாளில் மீண்டும் அமித்ஷா வருகிறார். மாற்றங்கள் வரும். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என மறுத்து வந்த அதிமுக பொதுச் செயலர் இன்று யார் யாருடன் கூட்டணி என்பதெல்லாம் 6 மாதத்தில் தெரியும் என்றார். இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் மகன் திருமணத்துக்கு நேற்று அண்ணாமலை சென்றிருந்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் அவரிடம் நெருக்கம் காட்டினர். கூட்டணி மீண்டும் மலர்கிறதா என்ற கேள்விக்கு வேலுமணி வீட்டின் திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள், சென்றிருந்தேன். அதையும் தவறு என சொன்னால் என்ன பண்ண முடியும் என அண்ணாமலை கூறி சென்றார். ஓட்டுகள் சிதறாமல் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைக்கிறதே வேலையை சொல்லி எல்லாம் நான் பேசுறேன். ஏன்னா அந்த அவசரத்துல பேசுற சப்ஜெக்ட்ல நான் பேசுறேன். அமித்ஷாஜி இன்னும் 2 நாள்ல மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் எத்தனை மாற்றம் வரும்? எடப்பாடி கூட வேலுமணி குடும்ப நிறுவனத்துல நீங்க போயிருக்கீங்க. வேலுமணி ஃபங்க்ஷனுக்கு வாங்க கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போறது கூட தப்புனா எப்படி? அவர் ரிசப்ஷனுக்கு வருவார்னு நினைக்கிறேன். 10வது பாட்டில் நான் குடிக்க விஜயை மறைமுகமாக சாடிய அண்ணாமலை. திருப்பூரில் கள் விடுதலை கருத்தரங்கம் நடந்தது. இதில் பேசிய பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை, மதுவிலக்கு அமலுக்கு வந்ததால் பீகாரில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துள்ளது என்றார். அந்த கிராமத்தில் 45 ஆண்டுகளாக காவல்துறை ஒரு கிரிமினல் வழக்கு அந்த கிராமத்தில் பதிவு செய்கிறீங்க. தக்கடியில் ஒரு FIR அந்த கிராமத்துக்குள்ள இதுவரை பதிவாக 45 இயர்ஸ். அதற்கு 85% அங்கே எண்ணும் எழுத்தும் ஆற்றல், கட்டல் ஆற்றல் 85% லிட்ரஸி ரேட். என்ன நீங்க ஆராய்ச்சிங்கன்னா, இன்னைக்கு பீகார்ல மதுவிலக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. மதுவிலக்கு, அதாவது மதுவை நாங்கள் ஐஎம்எஃப்ல விட மாட்டோம். அது 45 ஆண்டுகளாக இந்தியன் மேட் ஃபாரின் இருக்கிற கிராமத்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்காத ஒரு கிராமம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பீகார்ல மதுவிலக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல மொத்த பீகார்ல 37% குறைஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 37% பீகார்ல குறைஞ்சிருக்கு. 18 லட்சம் ஆண்கள் ஒபீஸ், அவங்களுடைய BMI 25க்கு மேல இருந்தவங்க 22, 18 லட்சம் ஆண்கள் வயிறு பருமானமா இருக்கிறவங்க கீழே வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகரோட தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க. அந்த நடிகர் என்ன சொல்றாங்கன்னா, 10வது பாட்டில் நான் குடிக்க, ஆண்டவா கொண்டாட்சி, இதெல்லாம் படத்துல வரக்கூடிய வரி. கல் என்பது உணவு பொருள் தான். இது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும். பேச வராங்க, ஒரு குறிப்பிற்காக நான் சொல்றேன். அதனால எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கல்லை பொறுத்தவரை நாம் தொடர்ந்து தடை செய்து வைத்திருக்க வேண்டிய அவசியம். காலம் மாறிட்டு காலகட்டம்
1987 காலம் வேற. அப்ப டாஸ்மார்க் அப்படின்னு ஒரு பெரிய மிருகம் இல்லைங்க. டாஸ்மார்க் இவ்வளவு பெரிய மிருகம். இந்த மிருகம் இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது. டாஸ்மார்க் மட்டும் 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் சம்பாதிச்சு 1 லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வருமானம் சம்பாதிச்சு. நாம் நிறைய பேர் நினைச்சுக்கோ டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி இல்லையா? டாஸ்மார்க்கினுடைய அரசுக்கு கட்டக்கூடிய வரி அந்த வருமானம் தான் 50,000 கோடி. தேன் கூட்டுல கை வச்சு எடுத்தாங்க. தேனெல்லாம் உங்களுக்கு அந்த கையில் ஓட்டுன தேன் தான் அரசுக்கு நம்பிக்கை போயிடும். அதான் அரசுக்கு வர வரி. நம்ம தேன் கூட்ட கையில் வச்சுட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஓட்டி இருக்கிற தேனை நீங்க நம்பிக்கைன்னு சொன்னா எப்படி விவசாய பெருமக்கள் விவசாயம் வரியினுடைய அடிப்படை தன்மை ஒற்ற தேன் தான் அரசு. ஒற்ற தேன் தான் அரசு. இந்த கல்லை பொறுத்தவரை கூட ஒற்றதான் அரசுக்கு வரணும் தவிர முழு பகுதி விவசாயத்துக்கு வரணும். நல்லதான் ஐயாவுடைய கருத்து நாங்கள் பல முறை ஆர்கியூ பண்ணுவோம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியா? பிடிவாதத்தை விட்ட பழனிசாமி. ஆத்தூரில் பரபரப்பு பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 விஷயங்களில் விடாப்பிடியாக இருந்தார். ஒன்று, ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கிய விவகாரம். 2வது, பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி சமாச்சாரம். பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்கவே மாட்டோம் என தொடர்ந்து கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது தனது நிலையில் இருந்து இறங்கி வந்திருப்பதாக கூறப்படுகிறது. பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் சேர முன்வந்தால் சேர்த்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு பழனிசாமி வந்துள்ளார். இந்த விஷயத்தில் பன்னீர்செல்வம் தான் இறுதி முடிவெடுக்க வேண்டும் என சில நிர்வாகிகள் கூறுகின்றனர். 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுக கண்ட படுதோல்வியால் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி விஷயத்திலும் தன் பிடிவாதத்தை பழனிசாமி கைவிட்டுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்வீர்களா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி கூறியதாவது: 2026 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி நேரத்தை சொல்லிட்டேன். அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டு எல்லாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தருமபுரி மாவட்ட திமுக செயலாளர் தர்மசெல்வன் சர்ச்சை பேச்சு பற்றி. திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோல பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அதுல என்ன சொல்றாரு? மாவட்ட நிர்வாகத்தை ஆளுகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டுறார். சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுறார். நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும், இல்லாவிட்டால் இருக்க முடியாது என்று மிரட்டுறார். ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு, ஒரு எஸ்பி மிரட்டுறாரு. அப்படின்னா சாதாரண அலுவலெல்லாம் எங்க போய் நிக்க போறாங்க? இந்த ஆட்சியில எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அரசு எந்திரம் எப்படி எல்லாம் தவறா பயன்படுத்துது. இதெல்லாம் பத்திரிகையில போடுது. இதெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலா கேட்டுக்கொண்டேன். இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. தவறு செய்வதை தட்டி கேட்க வேண்டும். ஊடகத்துடைய பணி நடுநிலையோடு செயல்படுது. மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை, மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்துல நீங்க வெளிப்படுத்தணும். விவாத மேடைகள்லாம் இதை வச்சு விவாதிங்க. எங்களை பத்தி விவாதிக்கல விட்டுருங்க. என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம்? எப்ப பார்த்தாலும் 8 வருஷமா என்னை பத்தி தான் விவாதிக்கணும். நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதிமுக கட்சி பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க. திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது, எவ்வளவு அநியாயம் நடக்குது, இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க? ஸ்டாலினை அப்பா என கூறுகிறார்களே, இதெல்லாம் கேட்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்றது தெரியல. ஒரு முதலமைச்சரா இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்காரு. அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அப்பா அப்பான்னு சொன்னா பிரச்சனை வந்து குடும்பத்துல. சீட் இல்லை என கைவிரித்த பழனிசாமி. பிரேமலதா அப்செட். ராஜ்யசபா எம்பிக்களாக உள்ள திமுகவைச் சேர்ந்த சண்முகம், வில்சன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ,
பாமக தலைவர் அன்புமணி, அதிமுக சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24 முடிகிறது. அந்த பதவிகளுக்கு தேர்தல் ஜூனில் நடக்க உள்ளது. இந்த சூழலில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேணும். புரியுதா? அது யார் சொன்னா நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்தது இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுல, தேர்தல் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். அரசாங்கம் நடத்துறது தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும். பாசாங்கம் பண்றதோ என்னுடைய வேலை. பயம். ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரைடு விட்டுவாங்களே, அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். நீட் தேர்வு நாடாளுமன்றத்தில் பேசணும். நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான கேள்விகளுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக சென்றார். முன்னதாக அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என லோக்சபா தேர்தலின் போதே ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறப்பட்டது. சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட தேமுதிக சார்பாக யார் ராஜ்யசபா செல்ல உள்ளார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என பிரேமலதா கூறியிருந்தார். இப்படி ஒரு நிலையில் பழனிசாமி கொடுத்த விளக்கம் தேமுதிகவினருக்கு இடியை இறக்கியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்புக்கு பின் மறைந்த அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்தின் சமூக வலைதள பக்கத்தில் சத்தியம் வெல்லும், நாளை நமதே என பதிவிடப்பட்டது. ஆனால் சில நிமிடங்களில் அந்த பதிவு காரணம் கூறாமல் நீக்கப்பட்டுள்ளது. இன்னும் 25 மினி ஸ்டேடியம் பட்ஜெட்டில் வருது அறிவிப்பு. உதயநிதி சொன்ன தகவல். சென்னை அண்ணா சாலை காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். இந்த சேப்பாக்கம் திருவில்லைக்கேணியில் உள்ள இந்த விளையாட்டு மினி ஸ்டேடியம் அரங்கில் ஒரு ஏசி பொருத்தப்பட்டுள்ள, குளிர்சாதனம் மூட்டப்பட்டுள்ள ஒரு ஜிம், அதே மாதிரி வந்து டர்ஃப் கிரிக்கெட் விளையாடுவதற்கு 2 வசதிகள், பயிற்சி மையங்கள், ஹாக்கி விளையாடுவதற்கான வசதி, 200 மீட்டர்ஸ் கிளே வாக்கிங் ட்ராக் மற்றும் கேலரி, பார்வையாளர்கள் மாடமும் அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற தொகுதிகளிலும் உள்ள மினி ஸ்டேடியங்களிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு ஏதுவான வசதிகளோடு அங்கெல்லாம் கட்டப்பட்டுள்ளது. இதுவரை தமிழ்நாட்டில் 9 மினி ஸ்டேடியங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு 22 மினி ஸ்டேடியங்களை உருவாக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டுள்ளது. அந்த பணிகள்லாம் விரைவில் தொடங்க இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த வருஷம் மட்டும் பட்ஜெட்டில் குறைந்தது 25 மினி ஸ்டேடியங்களை கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றோம். அந்த பணிகள் அனைத்தையும் அடுத்த ஜனவரி 2026 ஆண்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு அதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கண்டிப்பாக முடித்து விடுவோம். இந்த மினி ஸ்டேடியங்களிலிருந்து ஏராளமான விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் நிச்சயம் வருவார்கள் என்ற இந்த நம்பிக்கை அரசுக்கு இருக்கின்றது. இந்த விளையாட்டு அரங்கங்களை விளையாட்டு வீரர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக, அரசு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கோயில் நிலத்தை அபகரித்த வழக்கு அழகிரிக்கு அதிர்ச்சி தந்த ஹைகோர்ட். மதுரை திருமங்கலம் அடுத்த சிவரக்கோட்டையில் முதல்வர் ஸ்டாலினின் அண்ணன் அழகிரிக்கு சொந்தமான தயா இன்ஜினியரிங் கல்லூரி செயல்படுகிறது. இந்த கல்லூரிக்காக அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான 44 சென்ட் நிலத்தை அபகரித்ததாக அழகிரி உட்பட 7 பேர் மீது நில அபகரிப்பு வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி மதுரை மாவட்ட கோர்ட்டில் அழகிரி முறையிட்டார். 2021 அவரது மனுவை விசாரித்த கோர்ட் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்தது தொடர்பான குற்றச்சாட்டில் இருந்து மட்டும் அழகிரியை விடுவித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மதுரை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் ஹைகோர்ட்டில் மறு ஆய்வு மனு செய்தனர். அதே சமயம் இந்த வழக்கிலிருந்து முழுமையாக தம்மை விடுவிக்க கோரி அழகிரி மனு தாக்கல் செய்தார். இந்த 2 மனுக்களும் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஏற்றார். போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அழகிரியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதேபோல் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்க கோரி அழகிரி தாக்கல் செய்த மனுவையும் ஹைகோர்ட் நீதிபதி தள்ளுபடி செய்தார். அசைந்தாடி வந்த அம்மன் தேர், மெய்சிலிர்த்து நின்ற பக்தர்கள், மேல்மலையனூரில் பக்தி பரவசம்.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் மாசி பெருவிழா பிப்ரவரி 26 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மறுநாள் 2ஆம் தேதி மயான கொள்ளை விழாவும் 5ஆம் நாள் விழாவாக தீமிதி திருவிழாவும் நடந்தது. மாசி விழாவின் முக்கிய நிகழ்வாக 7ஆம் நாள் தேரோட்டம் செவ்வாயன்று கோலாகலமாக நடந்தது. இதை முன்னிட்டு அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் உள்ள அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தனர். பின்னர் உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். கோயிலின் வடக்கு வாயிலில் இருந்த பம்பை உடுக்கை மேளதாளங்கள் முழங்க தேருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா அங்காளம்மா என பக்தி கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் அசைந்தாடி வந்தபோது பக்தர்கள் சிலர் தங்களது வயலில் விளைந்த மணிலா, நெல், காய்கறிகள், பழங்களை தேரின் மீது வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. 900க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.